ஃபாதர்ஸை வச்சு பிள்ளைங்களும் ரீசன் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நாளைக்கு அவங்களோட ப்ராமிசஸ் ஏதாவது நீங்க திருப்பி கேளுங்க, இல்லப்பா அப்படிதான்ப்பா, சரிப்பா அடுத்த தடவை செஞ்சிடப்பா, என்னப்பா இருக்குது அப்படிம்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான், நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நம்மளுக்கே அப்படி வேட்டு வைக்கிறாங்களே, கடவுளுக்கு வேட்டு வைக்க மாட்டாங்க பிள்ளைங்க. எங்க இருந்து வந்துச்சு? நம்மள்கிட்ட இருந்து வந்துச்சு. நேரத்துல உண்மையா இருக்கிறது இல்ல, வேலையில உண்மையா இருக்கிறது இல்லைங்க. போன் வந்துச்சுன்னா பிள்ளைகிட்ட போன் பண்ணி கொடுத்து, பாஸ் தான் போன் பண்றாரு, அப்பா இல்லைன்னு சொல்லு. ஓ இப்படிதானா? அடுத்த தடவை டீச்சர் கேட்கும் போதே இல்ல இல்ல மம்மி இந்தாங்க போனு, டீச்சர் கேட்பாங்க, எனக்கு ஒரு வயிற்று ஓட்டமா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது. எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. குடும்ப ஜபம் இருக்கிறது இல்ல. வாரம் வாரம் நம்ம மலேசியால கேட்கலாம் வேணும், வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் ஏதாவது ஒண்ணு நடக்குது சர்ச்சில். அப்புறம் என்ன தராரு? இது வேற ஜபம் வேற. ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்களை பணத்துல ஒழுக்கம் இல்ல, பணத்துல உண்மை இல்ல, பணத்துல ஒழுக்கம் இல்ல, பணத்தை கச்சா முச்சா ஹேண்டில் பண்றது, பணத்துல ஒழுக்கம் இல்ல. பிள்ளைகள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இதை நான் சொல்லிட்டேன். அடுத்த குறிப்பு பாருங்க. இந்த இடத்துல நான் அங்க H2O அது கொஞ்சம் பாயிண்ட் மாறினதுனால வேற மாதிரி தெரியுது. நம்ம இன்னும் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். அடுத்த ஸ்லைடு. ஓகே, கடைசியா ஒண்ணு, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, முதல் பிள்ளை செல்ல பிள்ளை அப்பாவுக்கு, 2வது பிள்ளை அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, 3வது பிள்ளை பாட்டிக்கு தான் செல்ல பிள்ளை, 2 பேருக்கும் செல்ல பிள்ளை இல்லை, தொல்ல பிள்ளை தான் நம்மளுக்கு. ஒருத்தன் நல்லா படிக்கிறானோ அவனையே பாராட்ட வேண்டியது, அடுத்தவனை பார்த்து சொல்ல வேண்டியது, அவன் அவன் சோறை தானே தின்றான், நீயும் அதை தானே தின்ற. சிலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேற தேவதான தின்ற அப்படின்னு கேட்கறது. இந்த பிள்ளைக்கு அப்படியே சுற்று நேரம் வெளியில போயிட்டு வேற மாதிரி இஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஃபரெண்ட்லி டேலண்டட் பர்சன். அதை நம்ம அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். படிப்பு தான் நம்மளுக்கு பார்வைய, அந்த பிள்ளைய அவனுக்கு டிஃபரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் அடுத்த பிள்ளைய நம்ம பக்கத்துல கூட சேர்த்திக்க மாட்டோம். பாருங்க, வேதாகமத்துல ஒரு குடும்பத்துல பட்சபாதம் பார்த்தாங்க. அந்த குடும்பம் யாருங்கிறத நான் காட்டுறேன். அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். வேதாகமத்துல ஒரு குடும்பம் அந்த பிள்ளைகளுக்குள்ளார பட்சபாதத்தை பார்த்தாங்க. அடுத்த ஸ்லைட். இவர்கள் தான் ரெபேக்கா யாக்கோபு. ரெபேக்கா யாக்கோபு 2 பேரும், அவங்களுக்கு இருந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தன் அம்மாவுக்கு செல்லும், ஒருத்தன் அப்பாவுக்கு செல்லும். இவங்க 2 பேர்னால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் 2 நாடா மாறிட்டாங்க. ஒருத்தர் அரேபியர்கள், மற்றொருத்தர் யூதர்கள். இவங்க 2 பேர் மூலமா இப்ப 2 நாடா நிக்குது. கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷத்தையும் தாண்டியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 நாடும் ஒத்து போல. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 நாட்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. தேச பிரச்சனையா மாறிடுச்சு. தேச பிரச்சனை. நீங்க நினைக்கிறீங்களா குடும்பத்துல நடக்கிறது ஒன்னும் எதுவும் தொடாது நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மேலே நாடுகள், லண்டன், யூரோப்ல, அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல விமன் அசோசியேஷன் எல்லாம் எழுந்திச்சாங்க. அவங்க இப்படி ஒரு கருத்தை முன்னாடி வச்சாங்க. கேம்பெயினா போட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன கருத்துன்னா, என்ன இந்த ஆம்பளத்தோட தாங்க முடியல, நாய் பாரு ஒரு ஆம்பளையோட சேருது, ஒரு குழந்தை பெருக்குது, குட்டி போடுது, அதுக்கப்புறம் அந்த ஆம்பளை நாய் எங்கேயாவது போயிடுது. அந்த குட்டி நாய அந்த பெண் நாய் தானே அந்த குழந்தைய பார்த்துக்குது, பால் கொடுக்குது, சீராட்டுது, கொஞ்ச நாள் வச்சுக்குது. அந்த நாய் பாரு, அந்த கேவலம் அந்த நாய் கூட அந்த ஆம்பளை துணை இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்க முடியுது, நம்மளால செய்ய முடியாதா? கமான் கமான் விமன் கமான் அப்படின்னாங்க. நான் சொல்றது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்சி நடந்துச்சு. என்ன புரட்சி?
ஆண்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க லண்டன் அமெரிக்கா எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடையாதுங்க. ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா போடுறாங்க, கம்மியா போடுறாங்க நீங்க நினைக்காதீங்க. அமெரிக்கா, அதாவது லண்டன்ல கிளாஸ்கோ, யூகேல கிளாஸ்கோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய மியூசியம் இருக்கு, ஒரு மிஷனரியோடைய மியூசியம். அந்த மியூசியம்குள்ளார நீங்க போனீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு புக்லெட் இருக்கு போட்டோகிராஃப்ஸோட. அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த போட்டோஸ். அதை நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி பார்த்தா அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல லண்டன்ல 150 வருஷமா என்னமோ நினைக்கிறேன், எப்படி ட்ரெஸ் இருந்துச்சு, பெண்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு இருந்துச்சு. அதுல எல்லாரும் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க. இந்த நாட்டு மக்கள் போட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள காட்டிலும் பெட்டரா போட்டிருந்தாங்க. இங்கெல்லாம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. நான் பார்க்கறது உண்மையாலுமே யூகேலியா அப்படின்னு திருப்பி அந்த பேஜை படிச்சேன். ஏன்னா நான் நம்ப முடியல. ஏன்னா நான் ஒரு இந்தியனா இருந்துட்டு அதை பார்த்து அதை படிச்சு பார்த்தேன். உண்மையாலும் இது யூகேவை பத்தி தான் பேசுதான் அப்படின்னு. எப்ப தெரியுங்களா, நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் இந்த விமன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சப்போ, ஆண்கள் ஆதிக்கத்தை நம்ம ஒழிக்கணும். அப்ப எல்லாம் என்ன, இங்க 5 அறிவு இருக்கிற அந்த நாய் ஒரு ஆம்பளை தோணை இல்லாம பிள்ளைய வளர்த்து நம்மளுக்கு எதுக்கு, கமான் we can do it அப்படின்னாங்க. அதை எதிர்த்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா கழுத்துல இருந்து கீழே கொஞ்சம் வரும் துணி, யூகேல நான் சொல்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் அவங்க எப்படியெல்லாம் செஞ்சா அவங்க ஃப்ரீ, அந்த ஆண்களுக்கு கோபத்தை மூட்ட முடியுமோ அவங்க எல்லாம் செஞ்சாங்க. நூற்றாண்டுகள் தாண்டியாச்சு. இன்னைக்கு அதே யூகே என்ன தெரியுமா சொல்லுது, அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்த்து தான் இருக்கிறாங்க. ஆனா அதிகமான விமன் ஆர்கனைசேஷன் என்ன தெரியுமா சொல்லுது, நோ. யூகேலயும் அமெரிக்காலையும் நடக்கிற இந்த பெரிய பரிதாபமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா, எந்த குடும்பத்தில எல்லாம் அப்பா இல்லையோ அந்த குழந்தையெல்லாம் படிப்புல நல்லா படிக்கிறதே இல்லை. எந்த குடும்பத்தில எல்லாம் அப்பா இல்லையோ அந்த குடும்பத்தில இருந்து உருவாகிற பசங்க தான் ரவுடிஸா மாறுறாங்க. எந்த குடும்பத்தில எல்லாம் அப்பா இல்லையோ அவங்க தான் டைம் ரேட் அதிகமா போறாங்க, அவங்க தான் ஸ்ட்ரெஸ்ல போறாங்க, அவங்க தான் தான் மனைவியோட ரிலேட் பண்ண தெரியல, ஹஸ்பண்டோட ரிலேட் பண்ண தெரியாம வளர்றாங்க. இது நம்ம நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சில நூற்றாண்டுகள் தாண்டி யோசிக்கிறாங்க. இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, we need fathers. இப்போ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, we need fathers, respect your fathers, live with your fathers அப்படிங்கறாங்கயா. யூகேலயும் அமெரிக்காலயும் யூடியூபை தட்டி பாருங்க. நான் சொல்றதுக்கு ஆதாரங்களா நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கண்களை திருப்பி பார்க்க வேண்டும். பச்சைவாதம் ஆண் குழந்தைனா ஒண்ணு, பெண் குழந்தைனா ஒண்ணு. அப்கோர்ஸ் அது மலேசியாவை ரொம்ப தாக்குற மாதிரி தெரியல அந்த வேறுபாடு. ஆனா இந்தியாவில் அது தாக்குது. 4000 வருஷம். இது மாத்திரம் இல்ல, என்ன நடந்துச்சு தெரியுங்களா, இந்த வேறுபாடு பார்த்து என்னைக்கு குடும்பம் பிரிஞ்சிச்சோ அதோட சரிங்க எங்க அப்பா அம்மா அந்த குழந்தைங்களோட வாழ்ந்ததாக சரித்திரம். ரெபேக்கா, யாக்கோபு அவங்க பெத்த பிள்ளைங்களோட வாழ முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு அந்த கதி வேணுமா, உங்களுக்கு அந்த நிலை வேணுமா, யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களே, பட்சபாதம் பார்க்குறீங்களா, தேவன் உங்களை வாதையிலே நடத்துவார். ஒருவேளை நீங்க பட்சபாதம் பார்க்கிறவர்களா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு உணர முடியாதுங்க. அந்த பிள்ளையால உணரவே முடியாது. தேவன் பட்சபாதம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களால சர்ச்ல டீனேஜ் வாலிப பிள்ளைகளோட அட்டெண்டன்ஸ் கம்மி ஆயிட்டே போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், உலகம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, போர்னோகிராஃபி கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் லீஸ்ட் பாதர்ட் ஆன்சர்ஸ். அதெல்லாம் அதுக்கு காரணம் தான், ஆனா அதெல்லாம் மேஜர் காரணம் கிடையாது. என்ன தெரியுங்களா, குடும்பத்துல குட் எக்ஸாம்பிள்ஸ், குடும்ப உறவுகள் ஸ்திரப்படல. அவன் குடும்பத்தில் இருக்கிற விரக்தியில தான் கண்ட இடத்துக்கு போறான். குடும்ப உறவுகள் சீர்குலைந்து போனதுனால அவனுக்கு இதெல்லாம் தேடும், நாட்டம் வேற வேற காரியங்கள் போகுது. சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிச்சு நம்ம அடுத்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வழியிலே
தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாத்திரையாகமம் 4:24. இது மோசே 80 வருடங்கள் கழித்து ஆண்டவர் அவனை 80 வருடமாய் காத்திருந்து அவனை உருவாக்கினார். எதற்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி. இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக போயிட்டே இருக்கிறாரு. வழியில தங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல தேவன் அவனை சந்திச்சு சாகடிக்க பார்த்தார். என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம் படிச்சாதான் நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர். அப்பொழுது சிப்போராள் கற்கான ஒரு கல்லை எடுத்து, சிப்போராள் வந்து மோசேவுடைய மனைவி, கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனி தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? இப்போ மோசே ஒரு யூதன். இவர் யூத பெண்ணை கல்யாணம் பண்ணல. சிப்போராள் யூத பெண் அல்ல. மோசேவுக்கு தெரியும் 8வது நாள்ல குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யணும். அது தேவனுடைய கட்டளையும் தெரியும். ஒரு யூதனா இருந்து செய்ய வேண்டிய கடமை அது. ஆனால் யூதன் அல்லாத பெண்ணாகிய அருமையான அம்மா, பாசம் நிறைந்த அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? மோசே எப்பெல்லாம் செய்ய போனாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க, செய்யாங்க. என்ன செய்யணும்? பிஞ்சு குழந்தை செய்ய. அதுவும் நீங்க வெற்ற இடம் எந்த மாதிரி இடம்? வலிக்காது, ரத்தம் வராது, துடிக்காது அந்த குழந்தை. என்ன செய்யணும்? நல்ல அம்மா, பாசம் நிறைந்த அம்மா. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, தேவனுடைய கட்டளை என்னங்கிறது தெரியலங்க சிப்போராள். அப்படி சொன்னான். இப்படியே சொல்லி சொல்லி நாளும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி இவங்களுக்குள்ளார அந்த வாதம் நடந்திருக்கணும். இப்ப என்ன நடந்துச்சு? மோசே தேவன் இவனை அழைத்த ஊழியத்தை செய்யும்படி போறார். 80 வருடங்கள் காத்திருந்து ஒரு லீடர் உருவாக்கி அந்த லீடர் போகிறாரு. தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் சொன்ன ஊழியத்தை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்ய போற இடத்துல இவனை வந்து கொல்ல பார்க்கிறாரு. ஏய் மோசே, நான் இன்னொரு 80 வருஷம் என்னால காத்திருக்க முடியும். நான் இன்னொருத்தனை எழுப்பிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு நான் இன்னொருத்தனை எழுப்பிக்கிறேன். நீ என்னத்தை எழுந்துடுற? நான் கல்ல பேச வச்சுக்கிறேன். அவன் போய் நான் கல்ல பேச வச்சுக்கிறேன், நீ பேச வேண்டாம். கழுதியை பேச வச்சுக்கிறேன், நீ பேச வேண்டியா? அதெல்லாம் என்னால செய்ய முடியும். அதுக்கு நீ தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஓ பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு நான் யார்கிட்ட போவேன்? நான் யார் கூப்பிடுவேன்? கல்ல பேச வைக்கணும், கழுதியை பேச வைக்கணும். இல்ல இன்னொரு 80 வருஷம் காத்திருந்து இன்னொரு பிள்ளை, உன் பிள்ளைக்கு நீ தான் அப்பேன். எனக்கு வேற சான்ஸே இல்ல, சாய்ஸே இல்ல. சாரி மோசே, எனக்கு வேற வழி தெரியல, உன்னை கொண்டு வேண்டாம் அப்படிங்கிறார். நீ ஊழியம் செய்ய தேவையில்லை. என்ன ஊழியம் செய்யற? நீ முதல்ல உன்னை கொன்றுவேன். நீ செய்ய தேவையில்லை. உன் பிள்ளைக்கு நீ நல்லா அப்பனா இருந்தா, நான் சொல்ற மாதிரி நீ உன் பிள்ளைக்கு நீ செய்யலைன்னா, வளர்க்கலைன்னா, நீ எதுக்கு வாழ்ற? செத்து போ அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பக்கத்துல இருக்கிற மனைவி அப்படியே பாக்குறான். ஐயோ, தாலிக்கு பந்தகம் வந்துருச்சு, தாலி போயிட மாட்டிருக்குது அப்படின்னு பாக்குறான். அங்கேயும் இங்கேயும் அழகா மோசை வெட்டின கல், நல்ல கத்தியா, சூப்பரான இடமா பார்த்து எடுத்துப்பாளா. இப்ப இவன் பாக்குறான், ஐயோ என் புருஷன் செத்து போயிடுவானே இப்படி இப்படி பாக்குறான். குப்பை நிறைஞ்ச ஒரு கல்லு கீழே கிடக்குது. எந்த சேஃப்டி மெஷின் இல்லாத ஒரு கல்லு. எத்தனை பேரு தெரியல, அந்த காலத்துல எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி தங்காசு இருக்காது. வழியில எத்தனை பேர் என்னென்ன பண்ணானோ தெரியாது. அந்த கல்லு கிடக்குது கீழே. எடுக்கிறான், எடுத்துட்டு யோசிக்கவே இல்லை, அப்படியே அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவரையும் மோசையும் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரை அங்கே பார்த்து சங்கு வெட்டி தூக்கி எரிஞ்சு கீழே போட்டுட்டு, இனிமேல் நீ எனக்கு ரத்த பூச அப்படிங்கிற மூச்செல்லாம் வாங்குது. அப்படி வாங்குது. அவ்வளவு முக்கியம் சொல்றாரு குடும்பம். அப்பா, உங்களுடைய கடமை, நீங்க கல்யாணம் பண்ண மனைவியை திருப்தி பண்ணுங்க, அவங்க பேச்ச கேளுங்க, நல்லதுதான். ஆனா ஆம்பளையாருங்க, டெசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு தான் தெரியணும். ஆண்டவர் பேச வேண்டியத ஒரு நல்ல குடும்பமா இருந்தா, குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட தான் சொல்றாங்க. அப்பா தான் கிரீடம், அப்பா தான் வழிமுறை. வாசல் குடும்பத்திற்கு அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவோட காதுகள் டியூனிங்லயே இருக்கணும்.
அப்படி இல்லைன்னு வைங்களேன், அப்பாவை தள்ளிட்டு சில நேரத்தில் அம்மாவை பயன்படுத்துறாங்க. எந்த குடும்பத்துல அம்மாவை பயன்படுத்தி ஆண்டவர் நிறைய கிரியைகள் செய்யறாரோ அந்த குடும்பத்துல அந்த அப்பா கையோ. தப்புன்னு சொல்லல, பாவம்னு சொல்லல, ஆனா பாவம் அந்த அப்பா. உண்மையாலுமே குட் ஃபார் நத்திங் மேன். அவர் வாழ்றதை விட செத்து போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேரு மனைவி சொல்றத மந்திரம், மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறாங்க. நல்லதுதான், கேட்கணும் தான், உண்மைதான், நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அதை காட்டிலும் அவர் சொல்றத அவரோட உடனே மேட்ச் பண்ணி பார்க்கணும். என்ன மேட்ச் பண்ணி பார்க்கணும்? இது தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளடங்கியதா? தேவன் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் தேவனை திருப்தி பண்ணணும். தேவனை திருப்தி பண்ணலைன்னா இவங்களை திருப்தி பண்ண இப்படிதான் நடக்கும். தேவன் உங்களை கொலை செய்ய விரும்புவார். நம்ம குடும்பத்தை எல்லா நேரத்திலும் பிசாசு தான் அழிப்பான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சில நேரத்துல அலோவ் பண்ணிடுவார். சரி, என்ன நடந்துச்சு? இந்த மோசே அன்னைக்கு ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் நடந்துச்சு. ஒரே ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன். ஒரு கேன்சர்ல செத்துட்டு இருக்கிற ஒரு மகன், அந்த மகன் அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. டாக்டர் வந்தாங்க, அப்பா கிட்ட சொல்றாரு, பிள்ளை செத்து போயிடுவாங்க, ஃபியூ மினிட்ஸ்ல செத்துருவார். உடனே இந்த அப்பா இந்த விஷயத்தை எப்படி அந்த பிள்ளைகிட்ட சொல்றதுன்னு தெரியல. கண்கள் கலங்கி போச்சு. மெதுவா அப்படியே நடந்து வரார். நடந்து வந்து அந்த மகன் அப்படியே கையில தூக்கிக்கிறார், கட்டி பிடிச்சுக்கிறார். பிடிச்சிட்டு மகன்கிட்ட சொல்றார், மகனே, இயேசு சுவாமியை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கியாப்பா அப்படி கேட்கிறார். அந்த மகன் கண்ணில் இருந்து தண்ணி ஓடுது. தண்ணி வழிய தேம்பி தேம்பி தடுமாறின குரலோட அந்த அப்பாவை பார்த்துக்கிட்டு, அப்பா, இயேசு சுவாமி மட்டும் உங்களை மாதிரியே இருந்தாருன்னா நான் இயேசு சுவாமியை பார்க்க ஆயத்தமா இருக்கேன். இயேசு சுவாமி மட்டும் உங்களை மாதிரியே இருந்தா, உங்களை மாதிரியே அன்பான அப்பாவா அவர் இருப்பாருன்னா அவரை பார்க்க நான் விருப்பமா இருக்கேன். உங்களை மாதிரியே ஒழுக்கமான அப்பாவா இருந்தா அவரை பார்க்க ஆயத்தமா இருக்கேன். உங்களை மாதிரியே நீங்க பெத்த பிள்ளைங்கள்ட்ட வித்தியாசம் இல்லாம பார்த்துக்கிட்டீங்களா? அப்படிப்பட்டவரா இருந்தா நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். பிரியமானவர்களே, அப்பாமார்களே, நம்ம முகத்தை பார்த்து நம்ம பிள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம முகத்தை பார்த்து, ஏசு மட்டும் எங்க அப்பாவாடி இருந்தா ஐயோ அப்படின்னு சொல்லுமா? சிந்திங்க. இன்னைக்கு நல்ல ஒரு தருணம். ஒருவேளை அப்பாவே இல்ல, ஃபாதர் ஃபிகர் இல்லாமையே வளர்ந்தா கூட, சபையில பாஸ்டரா இருக்கிற வரைக்கும் கூட இப்படிப்பட்ட ஃபாதர்லெஸ் சில்ட்ரன் ரசிக்கப்படுறது ரொம்ப கம்மி. அந்த பாஸ்டர் இன்னொரு ரோல் பிளே பண்ணும். குழந்தை, அப்பா இல்லாத ஒரு குழந்தை வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு அந்த பாஸ்டரை எப்போ அந்த பாஸ்டர்ங்கிற உணர்வை தூக்கி போட்டு, எங்க அப்பா மாதிரி, எங்க அப்பா இருந்தா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு அந்த ஃபாதர் ஃபிகர் தெரியுதோ, அந்த ஃபாதர் ஃபிகர் தெரியுது பாத்தீங்களா, அப்படின்னா அப்பா மாதிரி நடந்து கொள்ற ஒரு போதகரை பார்த்த உடனே நிச்சயமா அந்த பையன் ரசிக்கப்பட்டுருவான். நிச்சயமா ரசிக்கப்படுவான். எங்க அப்பா இப்படி இருக்கணும், எங்க அப்பாவா இப்படி இருந்தா அந்த ரசிக்கப்பட்டுருவாங்க. முடியும். ரட்சிப்பு கூட ஃபாதர் குவாலிட்டி வேணும். எல்லா பாஸ்டரும் சக்சஸ் ஆகிறது இல்லை. அவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. பாஸ்டர் பார்த்து சொல்றாங்க, வயசு மூத்தவங்க கூட எனக்கு நீ தான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது சபையில, எத்தனையோ சபைகள்ல கண்ணீர் மல்க சொல்றாங்க. எப்போ அந்த ஊழியக்காரர் அந்த பாஸ்டர்ங்கிற போர்வையில இருந்து இன்னொரு ஸ்தானத்துக்குள்ளார போகிறாங்க பாத்தீங்களா, அப்ப ரட்சிப்பின் அளவு அதிகம், ரட்சிப்பின் நம்பர்ஸ் அதிகமாயிடுது. ஏன்னா ஃபாதர்ஸ் கம்மிங்க. ஃபாதர் ஃபிகரை பார்க்கல நிறைய பேர். தமிழ் சமுதாயம் ஃபாதர் ஃபிகர் இல்லாம வளருதுங்க. பிறந்த தேதியும் தெரியல, பெத்த தகப்பனையும் தெரியாம எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க தெரியுங்களா? எத்தனையோ ஹோம்ஸ் இந்த மலேசியால போயிருக்கேன். ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம்.
மலேசியால நடக்குது, குறிப்பா தமிழ் சமுதாயத்துல நடக்குது. இன்னைக்கு சபையில ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு ஃபாதர் ஃபிகர் தேவை. ஃபாதர் ஃபிகர் இருக்கிற ஒரு சர்ச் ஊழியக்காரங்க, ஊழியன் லீடர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா ரட்சிப்பின் அளவுகோல் அதிகம். இல்ல நான் இப்படிதான், நான் இந்த இடத்துல இருந்து நவர மாட்டேன்னு சொன்னா அவங்கள வைத்து தேவன் பயன்படுத்துவாங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் அப்பா மாதிரி, நான் அம்மா மாதிரி. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் உங்க அம்மா மாதிரி, அவங்க தேற்ற மாதிரி நானு. அவர் சொல்லிட்டாரு. நாம அந்த எல்லைக்கு போக வேண்டாமா? ஊழியம் செய்யறீங்க, நீங்க எத்தனையோ பேர் ஊழியத்தில் இருக்கீங்க, லீடர்ஸா இருக்கீங்க. நாம அந்த எல்லையை தொட வேண்டாமா? ஆண்டவர் சொன்ன அந்த அளவுக்குள்ள நாம தொட வேண்டாமா? சிலருடைய ரட்சிப்புக்காக நம்ம பிள்ளையவே யோசிச்சுட்டு இருக்கிறோமா? என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளையவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டை தவிர உங்களை ஆண்டவர் எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. அது மெச்சூரிட்டி. மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்பா வீட்லயும் இருப்பாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. அநேகருக்கு அப்பாவா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பயாலஜிக்கல் அப்பாவா மாறிடுறாங்க. அதுவும் பயமா இருக்கு அப்படி சொல்றது. சிலருக்கு புரியல என்ன பயாலஜிக்கல் அப்பான்னு. நான் அநேகருக்கு அப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை கொடுத்தாங்க. அதை நான் சொல்ல, அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. யோசிங்க, சிந்திங்க. தேவன் இந்த ஃபாதர்ஸ் டேவை நல்ல ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நான் ஒரு சின்ன ஜெபம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். குடும்பமா இருக்கிறீங்களா? நீங்க உங்க குடும்பமாய் சேர்ந்துக்குங்க. இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் கணவன், மனைவி, உங்க பிள்ளைகள் கொஞ்ச நேரம் நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் என்னமோ தெரியல, உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். ஒரு ரொம்ப நேரம் இல்லை, நீங்க போய் நின்றுட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். நடக்க முடியாதவங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நடக்க முடிஞ்சவங்க அவங்களுக்கு பக்கத்துல போய் நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், ப்ளீஸ் டேக் சான்ஸ்.